தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதுவரையிலும் நீங்க திருவாசகத்தை படிச்சிருக்கிறீங்க. இன்று சிவதா பிரதீபா அம்மையார் இதை கேட்கும்போது படிக்கும்போது ஒரு மெஞ்ஞான உணர்வை வாழ்க்கையில பெறணும் அப்படி என்றால் எப்படி கேட்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதாவது ஒருவர் சொல்லும் விடயத்தை அல்லது படிக்கும் விடயத்தை அப்படியே கேட்டு கவனித்து கிரகித்து எடுத்துக்கொள்வது, உணர்ந்து எடுத்துக்கொள்வது என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொண்ட மாணிக்க வாசகர் பாடின திருவாசகத்தை கேட்டு படித்து கவனித்து கிரகித்து உணர்ந்து கொண்டவர் ஒருவர் இருந்தார். அவருக்கு பேர் முத்துத்தாண்டவர். அவர் இந்த சங்கீதத்தில் பாடக்கூடிய கீர்த்தனைகள், கிருதி என்று சொல்வார்கள், கீர்த்தனைகளை எழுதினவர். முதல்ல பல்லவி அனுபல்லவி சரணம் என்கிற வடிவத்தில் எழுதப்பட்ட அந்த கீர்த்தனை என்ற வடிவத்தை எழுதியவர். ஆதி மும்மூர்த்திகள் சங்கீத மும்மூர்த்தியில முதல்வர் முத்துத்தாண்டவர். சீர்காழியில பிறந்தவர். அவர் தில்லை கூத்தப்பெருமானுக்கு தினமும் ஒரு பாடல் பாடுவார். அவருக்கு ஒரு பொற்காசு கொடுப்பார். அதை வாங்கி கொண்டுதான் அவர் வறுமையில் இருந்து வாழ்ந்து வந்தவர். ஒரு நாள் அவர் மன்றத்தில் நின்று ஆடிய மருந்து மாணிக்க வாசகர் பாடிய மருந்து என்று பாடியிருக்கிறார். அந்த முத்துத்தாண்டவர் மாணிக்க வாசகர் அடைந்தது போல் நானும் அடைய மாட்டேனோ என்று கேட்டு ஒரு நாள் அவரை போலவே அம்பலத்தில் ஒரு சோதி தோன்ற அதனுள்ளே புகுந்து கலந்து விடுகிறார். ஆனால் மாணிக்க வாசகரும் அப்படித்தான் உணர்ந்து சென்றார். மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகத்தை படித்து உணர்ந்து தானும் வேறு பாடல்களை பாடி அப்படியே சென்றார். ஆனால் முத்துத்தாண்டவர் ஒரு திருவாசகத்தை பாடவில்லை. மாணிக்க வாசகர் போல நமக்கு வழிகாட்டியாக இருந்து இறைவனை உணர்த்தக்கூடிய ஒரு வழிநூலையும் பாடியவில்லை. ஏன் என்று சொன்னால், அவர் திருவாசகத்தை படிக்கும் போது மாணிக்க வாசகர் இதை எப்படி பாடியிருப்பார், எப்படி பாடினார், அவருக்கு எப்படி இந்த திருவாசகம் அவருக்குள்ளே இருந்து வந்தது என்ற வினா உணர்வோடு படிக்கவில்லை. அதுபோல ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை பற்றி படிக்கும்போது இந்த கண்டுபிடிப்பு இவருக்கு எப்படி தோன்றியது அப்படி என்று எவன் நினைக்கிறானோ அவன்தான் இன்னொரு அறிவியல் மேதையாக விஞ்ஞானியாக வருவான். அதுபோல இவருக்கு எப்படி இது தோன்றுகிறது என்று எவன் நினைக்கிறானோ அவன்தான் அவரை போல அவரிலும் மேலானவராக வருவான். இந்த திருவாசகத்தை நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கிறீர்கள், இப்போ படித்தும் இருக்கிறீர்கள், பாடமும் கேட்டிருக்கிறீர்கள். இந்த திருவாசகத்தை பாடிய மாணிக்க வாசகருக்குள்ளிருந்து இது எப்படி வந்தது, எமக்குள்ளே இருந்து வராதா அப்படி என்று நினைத்தீர்களா? இங்கு ஒரு 11 வயது சிறுவன் ஒரு கவி பாடி சென்றான். இந்த கவிதை இவனுக்கே இப்படி வருதுன்னா நம்ம எல்லாம் எவ்வளவு படிச்சிருக்கிறோம், எவ்வளவு பெரியவங்களா இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்களா? எப்படி வருது அப்படின்னு நினைச்சீங்களா? எப்படி வருகிறது என்று நினைத்தால்
அப்படியே உங்களுக்கும் அது வரும். ஆக இந்த மாணிக்க வாசகர் தான் சொல்ல வந்த விஷயத்த ரத்தின சுருக்கமா 4 வரியில சொல்லி இருக்கலாம். அப்பா நேர்மையா போங்கப்பா, இறைவனிடத்துல உங்களுடைய சிறுமைய மனம் திறந்து சொல்லுங்க. மருத்துவரிடத்திலும் வக்கீலிடத்திலும் போய் சொல்லக்கூடாது. போய் நோயை பற்றி உண்மையை சொன்னாதான் சரியான மருந்த மருத்துவர் கொடுப்பார். அதுபோல போய் உண்மையை சொல்லுங்க. உங்க சிறுமை எல்லாத்தையும் போக்கி அவர் உங்களுக்கு வேண்டியதை தருவார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கடைசியா நீங்கள் இந்த வாழ்க்கை துன்பத்திலிருந்து நிரந்தரமா விடுதலை அடைய வேண்டும் என்றால் அவருடைய திருவடியை விரும்ப வேண்டும், அவரை விரும்ப வேண்டும். ஆக அந்த விருப்பத்தையும் தர சொல்லி கேளுங்க. நான் கண்டதைத்தான் விரும்புறேன்னு. அதுக்கும் அவர் மருந்து கொடுப்பார். திருவடியில விருப்பம் வரும். அப்புறம் போய் அவன் அடியை சேர்ந்துடலாம். இவ்வளவுதான விஷயம். இதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய திருவாசகத்தை பாடி வச்சிருக்காரு? 51 பதிகங்களோட பாடல்களோட அப்படி ஒரு திருவாசகத்தை பாடணுமா? இப்படி ரத்தன சுருக்கமா சொல்லி கொடுத்துருக்கலாம். இல்ல கோச்சடையெல்லாம் எளிதா புரிந்துகிட்டு எளிதா போய் அடைஞ்சிருப்பான் இல்லையா? என்ன சொல்றீங்க? இப்ப காதலை பற்றி பேசுறீங்க. புணர்ச்சி பத்துல காதல்ல நான் அவளை பார்த்தேன், சிரிச்சேன், அப்புறமா மெல்ல கிட்ட போனேன், பேசினேன், சரியா? அம்மா அழகா இருக்கேன்னு சொன்னேன், அழகா இருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் அவளை பார்த்தேன், அவ பதிலுக்கு சிரிச்சா. அப்பாடா என்ன அழகு, அப்படியே நான் மலைச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும் அவங்க சொன்னாங்களே, நம்ம கவியரசு கண்ணதாசன் சொன்ன மாதிரி, பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன் கொடித்தேன் இது எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பாதியில் முடித்தேன் துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது அந்த போன பார்த்த சிரிச்ச அப்படின்னு சொல்லும் போது வராத ஒண்ணு, அதுல விஷயம் வந்துருச்சு. உங்க பாஷையில சொன்னா மேட்டர் வந்துருச்சு. ஆனா என்ன வரல? உணர்வு வரல. அந்த உணர்வு வருது. எங்க வருது? இந்த மொழியில சொல்லும் போது விடயம் வெளிப்படும். அந்த மொழியில ஓசை நயம் வெளிப்படும் போது உணர்வு வரும். இந்த உணர்வுக்கு இனிமை எப்ப வரும்? இசை ஒரு நீர்மையை கொடுக்கும். நீர்மைன்னா தொடர்ச்சியா அப்படியே ஓடுறது. நீர் ஒன்றுதான் இடைவெளி விட்டு விட்டு ஓடாது, அப்படி தொடர்ச்சியா பாயும். அந்த இசை ஒரு நீர்மையை கொடுக்கும் போது அது இன்னும் அதிகமாக நம்மளுக்கு உணர வைக்கும். அதுக்காகத்தான் ஓசநயம் உள்ள கவிதையாக்கி அதை இசையோடு பாடக்கூடிய பாடலாக்கி கொடுக்கிறது. இதுதான். எதுக்கு செய்யுள் எழுதணும், எதுக்கு கவிதை எழுதணும்? எல்லாம் ஒரே நடையிலே எழுதினா போதுமே அப்படின்னா வெறுமனே வியாபாரிகளா இருந்து வீணில சாகிறதுக்கு அவ்வளவு போதும். நம்ம அறிவை தாண்டி போய் உணர்வுங்கிறத கண்டுபிடிச்சு இறைவனை உணர்ந்து வாழ்க்கை பயனை அடையணும்னா நம்ம கவிதை படிக்க தெரியணும், கவிதை எழுத தெரியணும், இசையை கேட்க தெரியணும், இசையை ரசிக்க தெரியணும். தமிழும் இசையும் இல்லாமல் சிவனை நெருங்க முடியாது. என்ன சொல்லுவார் நாவுக்கரசர்? தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். அவர் சூழ நோய் நீங்கினோன்னு சொல்ற. பெருமானே, நான் இனிமே இதுகளை எல்லாம் மறக்க மாட்டேன். தமிழையும் இசையையும் பாடலையும் மறக்க மாட்டேன். நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். இது உணர்வதற்கு இந்த தமிழும் இசையும்
பாடலும் முக்கியம் என்கிறதுனாலதான், அது இல்லாமல் முடியாது, உங்களுக்கு உணர்த்த முடியாதுங்கிறதுனாலதான் ஒரு சிறிய விடயத்தை பெரிய செய்யுள் பாடல் இசைப்பாடல் தொகுப்பாக வழங்கி இருக்கிறார் மாணிக்கவாசகர் திருவாசகம் என்று. இதே பார்த்தேன் சிரித்தேனே, எனக்கு கொஞ்சம் இசை தெரியாது, இசையோட பாடி நீங்க அந்த பாட்டையே போட்டு கேட்டீங்கன்னா, பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உன்னைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவளென்ன மலைத்தேன் கொடித்தேன் இது எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பாதியில் முடித்தேன் துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன். பிபி சந்திவாஸ் குரல்ல அற்புதமா இருக்கும். அந்த குரலும் ஒரு இனிமையை சேர்க்கும். ஆக இப்படியெல்லாம் அதை தேனாக்கி பாகாக்கி கொடுத்தால்தான் அது உணர்வை சென்று அடையும். இப்ப சொல்ற என்ன சொன்னாரு, இப்ப இதுல சபரி உங்களுக்கு சொல்லும் போது என்ன சொன்னாரு, தேனாய் இந்த அமுதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் ஆக்காட்ட சொல்லி வாயில கொஞ்சம் தேனை ஊத்திட்டு இப்படித்தாண்டா இருப்பார் சிவபெருமான் சொன்னா முடிஞ்சுதா? சரியா இருக்குமா? தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உள்ளம் புகுந்து அருள் செய்தார் ஊனார். அந்த பாடல் கவி பூசை நயத்தோட வரும்போது இந்த தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்ற தொடர் இனிக்கும், தித்திக்கும். அந்த தமிழ் இனிக்கும், அந்த தமிழுடைய இனிமைதான். தவிர அதில் இருக்கக்கூடிய சொல்லின் பொருள் தர்ற இனிமை இல்லை, சொல்லின் பொருள் தர்றதில்லை. ஏனென்று சொன்னால் அவன் சொற்பதங் கடந்த தொல்லோன். இந்த சொற்பதத்தை அவன் கடந்தவன். இந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கு, அகராதியில படிக்கலாம். அதுக்கு அப்பால அவன் மிகவும் மிகவும் பழமையானவன் என்று சொன்னால், அவனுக்கு பிறகுதான் தமிழும் வந்தது, சொல்லும் வந்தது. அந்த சொல்லினுடைய அது பிறந்த இடம். எப்படி இந்த சொல்லு மாணிக்க வாசகருக்கு வந்தது, எங்க இருந்து வந்தது? அதே மாதிரி ஒரு கவிதை வரி கலசனுக்கு வந்த மாதிரி உங்களுக்கு வருமா இருந்தால் சிவபெருமானை பற்றி அப்ப தெரியும், இதுதான்டா இனிமை என்று. இல்லையா? அந்த இனிமைதான், அதுதான் அவனுடைய இனிமை. இது தமிழுக்குள்ளால இசையோட சேர்ந்த தமிழால வரக்கூடியது. இது ஒரு தலை சிறந்த இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான முறை. இந்த முறை யாருக்கு தெரியும் என்று சொன்னால், உலகத்தில தமிழனுக்கு மட்டும்தான் தெரியும். தமிழில மட்டும்தான் அது சாத்தியம். தமிழனா பிறந்துட்டீங்க, தமிழ படிச்சுட்டீங்க, சரி. இப்போ இதே மாதிரி எடுத்துக்காட்டுக்கு சாதாரணமா கவிதை என்கிறத நீங்க படிச்சிருப்பீங்களா இல்லையா? யாராவது சும்மா அப்படி ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுங்க. பேசினா எனக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். ஏதாவது கவிதையை படிச்சிருப்பீங்களா? சொல்லுங்களேன். பாரதிதாசன் கவிதை, பாரதியார் கவிதை, கண்ணதாசன் கவிதை படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்களேன். மறந்து போயிருந்தீங்க. அப்பா பரவாயில்ல, அத ரசிச்சிருப்பீங்க. அப்பா மறந்து போயிருது எல்லாம். அதாவது இப்ப நான் மறந்து போறத பற்றி சொல்லட்டுமா 2 வார்த்தை? அதாவது ஒண்ணு சொல்லு, ஒரு கவிஞனே சொல்லியிருப்பார், நம்ம கவிஞர் கண்ணதாசனே சொல்லியிருப்பார், என்ன, நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான்னு. நீங்களும் உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க. பல விஷயங்களை நினைக்க தெரியுது, ஆனா மறக்க முடியுமோ? இத மறந்துடணும், இத நினைக்கவே கூடாதுன்னு நினைச்ச உடனே மறக்க முடியுமோ முடியாதோ?
முடியாது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி படிச்சது மட்டும் மறந்து போயிடுது? மற்றது எதுவுமே மறக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம், போராடுறோம். இது எப்படா மறந்தாதானே அவனை பார்த்தாலே அதே ஞாபகம் வருது அப்படின்னு. இது மட்டும் ஏன் மறந்து போகுது? உண்மையில மறந்து போறது அப்படி என்ற ஒரு செயல்பாடு நம்முடைய மூளையிலேயோ அறிவிலேயோ இல்லை. நினைக்கிறது மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்கிற செயல்பாடு. அந்த நினைக்கிறத பற்றி சொல்லும் போது மாணிக்கவாசகர் ஒன்று சொல்லுவார்ல, நினைப்பற நினைத்தல் அப்படின்னு. இது கேட்கும் போது அவங்க சொன்னாங்கல்ல, ஒண்ணு சாதாரணமா கேட்கறது, அப்படி காதால கேட்டு விட்டுறது, இன்னொன்னு கவனிக்கிறது என்னத்த சொல்றாங்கன்னு, அடுத்தது கிரகிக்கிறது அதை முழுசா, அதுக்கு பிறகு உணர்றது. அப்படி வந்தோம்னு சொன்னா அதை மறக்க மாட்டோம். மறக்கிறது என்று சொன்னால் என்ன, நீங்க சொல்ல நல்லா தெளிவுபடுத்திக்கணும். உங்களை நீங்க குழப்பக்கூடாது. வயசான காலத்திலையும் அது அந்த நினைச்ச மாத்திரத்துல எடுத்து சொல்ல முடியல அப்படிங்கிறது. அதாவது நம்ம நினைவகம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலகத்துல எத்தனையோ நினைவுகளை படிச்சது கேட்டது எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம். ஆனா அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே எடுக்க முடியல. ஏன்? அது லைப்ரரியில எங்க வச்சோம் அப்படிங்கறது மறந்து போச்சு. அதனால கொஞ்ச நேரம் தேடி அப்புறம் எடுக்கணும். இல்லைன்னா பேசாம விட்டுட்டு சரி இப்போ நினைவு வர மாட்டேங்குது அப்படின்னு அந்த தேடுற பொருளை விட்டுட்டு இருந்தா திடீர்னு ஞாபகம் வரும், அப்போ ஓடி போய் எடுக்கலாம். அது போல அடிக்கடி எடுத்து வச்சிருந்தோம் இங்க, அந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியும். ரொம்ப நாள் எடுக்காத பொருள் தெரியாம போயிடும். அது மாதிரி நீங்கள் படித்ததை திரும்ப திரும்ப நினைக்கவில்லை, நினைவுபடுத்தவில்லை, அதை எடுத்து பேசி அடுத்தவர்களோடு மகிழவில்லை. படிப்பு என்கிறது வெறுமனே புத்தகத்துல படிச்சுட்டு அப்படியே பரீட்சை எழுதிட்டு விட்டா அது நம்முடைய நினைவகம் என்கிற நூலகத்துல எங்க வச்சோம் என்றது எடுக்க முடியாமல் போயிடும். அதனால படிச்ச விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில நீங்க சாதாரணமா பேசும்போது உங்க மனைவி, மக்கள், நண்பர்களோட பேசணும். அரசியல் பேசுவாங்க சிலர், சினிமாவை பற்றி பேசுவாங்க சிலர், கல்வியை பற்றி பேசுவாங்க, விஞ்ஞானத்தை பற்றி பேசுவாங்க, விஞ்ஞானிகள் சந்தித்தால் கண்டுபிடிப்புகளை பற்றி பேசுவாங்க. அது மாதிரி நீங்க என்னத்தை பற்றி பேசுறீங்கிறத நினைச்சு பார்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், பிள்ளை குட்டி, அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செஞ்சான், இப்படியே பேசிட்டு இருந்தீங்கண்டா அது மூன்றாம் தரமான பேச்சு. மூன்றாம் தரமான பேச்சு மனிதர்களை பற்றி பேசுறது. இரண்டாம் தரமான பேச்சு இன்சிடென்ட்ஸ், நிகழ்ச்சிகளை பற்றி பேசுறது. முதலாம் தரமான பேச்சு ஐடியாஸ், உயர்ந்த சிந்தனைகளை பற்றி பேசுறது. அது மாதிரி நீங்க படிச்ச விஷயங்களை பேசினால்தான் உங்க குழந்தைகளோடையும், பாட புத்தகத்தை மட்டும் கொடுத்து படிப்படின்னு பயன் இல்லை. நீங்க என்ன பேசுறீங்களோ எதை செய்றீங்களோ வீட்டுல அது பார்த்தான் அந்த குழந்தை வரும். அதுபோல நீங்கள் அதை திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளேயாவது சொல்லி சொல்லி நினைச்சு மகிழ்ந்திருந்தால் எடுத்து வச்ச மாதிரி அந்த புத்தகத்தை நூலகத்துல. அதனால எடுன்னு சொன்னா சட்டன்னு எடுத்துருவாங்க. சரி, இது போல இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு காதல் ஒண்ணு நிகழுது. அந்த காதல்ல அந்த பெண் ஏற்கனவே குழந்தையில திருமணம் செய்து கணவனை இழந்தவள். குழந்தை திருமணம் என்று சொல்லி ஒரு காலத்துல இருந்தது இல்லையா? அந்த மாதிரியான காலத்துல நடந்த ஒரு காதல். சரிதானே? அந்த காதல்ல கடைசியில அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவனும் அவளும் வேற வழி இல்லாம தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஊரார் தங்களுடைய எதிர்ப்பை சொல்லுவாங்க. ஏற்கனவே மனமானவள் திரும்ப மனம் செய்யக்கூடாதுன்னு அந்த காலத்துல. இவ்வளவுதான் விடயம், பொருள் இவ்வளவுதான், விஷயம் இவ்வளவுதான். இத ஒரு
கவிதையா சொன்னால் இந்த கொடுமையின் இந்த குழந்தையில கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அது பிறகு அந்த பெண் வளர்ந்து திருமணமே செய்யக்கூடாது என்று சொல்லி தடுத்து வைக்கிற அந்த சமூகத்தின் கொடுமை அவளை எவ்வளவு துன்புறுத்தும் என்கிறதை எடுத்து சொல்லணும் என்று சொன்னா, கண்டிப்பா நம்ம தமிழ் ஓசை நயம்பட்ட தமிழும் கவிதையும் அதுக்கு இனிமையா கொடுக்கிற இசை என்கிற நேர்மையும் சேரணும். ஆக அந்த கவிதைய படிக்கும் போது நாம எப்படி படிக்கிறோம்ங்கிறத அடுத்து முக்கியம். உரைநடையை படிக்கிற மாதிரி படித்தா பயன் தராது. ஏன்னா அந்த ஓசைதான் கவிதைக்கு சிறப்பு. அகவல் பா அல்லது ஆசிரியப்பான்னு சொன்னா மயில் அகவுற சத்தம், மயில் கத்துறது தான் அகவல். அதே மாதிரி வெண்பா என்றால் அது செப்பல் ஓசை. இது ஆசிரியப்பா அகவல்பா அகவல் ஓசை, இது செப்பல் ஓசை. செப்பல் ஓசைன்னா பேசுற மாதிரி இருக்கும். அடுத்தது வஞ்சிப்பா என்று சொன்னா அது தூங்கல் ஓசை. கலிப்பான்னா துள்ளல் ஓசை. ஒரு காலத்துல அகவல்பாவை படிச்சாங்கன்னு சொன்னா, இப்ப திருவாசகத்துல இருக்கிற முதல் 4 பாடல்களும் அகவல். சிவபுராணம், கீர்த்தி திருவகவல், திருவண்ட பகுதி, போற்றி திருவள். அகவல் பாவை படிச்சா அதை கேட்டுட்டு இது அகவல் பா என்ற அந்த ஓசையை வச்சு சொல்லக்கூடிய தமிழறிஞர்கள் புலவர்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரையும் இருந்தாங்க. இப்ப இல்லை. ஏன்னா இப்ப அந்த ஓசை நயம் வெளிப்படுமாறு படிக்கிறதுக்கும் தெரியாது, அதை கேட்டு கண்டுபிடிக்கிறதுங்கிறது சிம்ம சொப்பனமா போச்சு. இப்போ அந்த காதல் சம்பவத்தை பற்றி பாரதிதாசன் எழுதின ஒரு கவிதைய இந்த திருவாசகம், தேவாரம், இசை, தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று நாவுக்கரசர் சொன்னதனுடைய முக்கியத்துவம் அதை புரிந்து கொள்றதுக்காக ஒரு கவிதைய நான் உங்களை படிச்சு காட்டட்டுமா? சம்மதம்னா தான். ஐயா திருவாசகம் என்று சொல்லிட்டேன் பாரதிதாசன் பாட்டை படிக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. கேட்கறதா இருந்தா விட்டுறேன். படிச்சு காட்டவா? காட்டட்டுமா? தாமரை பூத்த குளத்தினிலே முகத்தாமரை தோன்ற முழுகிடுவாள். அதாவது குளத்துல முகம் மட்டும் வெளியே தெரியுது, தண்ணிக்குள்ள இருக்கிறாள். தாமரை மலர் எல்லாம் சுத்தி வர இருக்கு, அவளோட முகத்தாமரை அதுக்கு நடுவில் இருக்கு. தாமரை பூத்த குளத்தினிலே முகத்தாமரை தோன்ற முழுகிடுவாள். அந்த கோமளவல்லியை கண்டுவிட்டான் குப்பன், கொள்ளை கொடுத்தனன் உள்ளத்தினை. அப்படியே உள்ளத்தை கொடுத்துட்டான். அவள் தூய்மை படைத்த உடம்பினையும் பசும் தோகை நிகர்த்த நடையினையும் கண்டு காமனை கொல்லும் நினைப்புடனே குப்பன் காத்திருந்தான் அந்த தோப்பினிலே. அவளை பார்த்த உடனே இவ வந்தா நம்ம பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கிற காமனை கொல்லலாம் என்கிற நினைப்புடனே குப்பன் காத்திருந்தான் அந்த தோப்பினிலே. அந்த தோப்பில காத்திருக்கிறான், மாந்தோப்பில. அவள் எப்படி வாராள்? தண்ணிக்குள்ள இருந்து திடீர்னு மேகம் விலகினோன்னு அதுக்குள்ள இருந்து நிலவு வரும் இல்ல, அது போல சொல்றார். முகிலை கிழித்து வெளிக்கிளம்பும் ஒரு முழு மதி போல, முகிலை கிழித்து வெளிக்கிளம்பும் முழு மதி போல நனைந்திருக்கும் தன் துகிலினை பற்றி அப்படி பிடிச்சுக்கிட்டு, நனைஞ்சிருக்கிற துணியை பிடிச்சுக்கிட்டு துறைக்கு வந்தாள், கரைக்கு வந்தாள். குப்பன் சோர்ந்து விட்டான் அந்த காமன் அம்பால். அதை பார்த்த உடனே காமன் அடிச்ச அம்புல குப்பன் அப்பாடான்னு களைச்சு போனான். நாம் புகழ்வதுண்டோ குப்பன் உள்ள நிலை, அவனுடைய உள்ளத்து நிலைய, அவன் இருக்கிற நிலைய நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமோ? துகில் பூண்டு நடந்திட்ட கன்னி எதிர், துகில் பூண்டு துணியை மாத்திக்கிட்டு நடந்துட்ட கன்னி எதிர், கன்னிக்கு எதிரே குப்பன் சகலமும் நீயடி மாதரசி என் சாக்காட்டை நீக்கிட வேண்டும் என்றார். ஓடி போய் சாஷ்டாங்கமா காலில் விழுந்த மாதிரி சொல்றான். சகலமும் நீயடி மாதரசி என் சாக்காட்டை நீக்கிட வேண்டும். காமன் என்ன கொல்றதுக்கு முன்னாடி நீ காமனை கொல்லணும், அதுக்காகத்தான் காத்திருக்கிற தோப்பிலேன்னு.
கன்னி அனுப்பும் புது பார்வை அவன் கட்டுடல் மீதிலும் தோளிலும் சென்று மின்னலின் மீண்டது. அப்படி மின்னலை விட வேகமா கன்னி அனுப்பும் புது பார்வை அவன் கட்டுடல் மீதும் தோளிலும் சென்று மீண்டது. அப்படி ஒரு பார்வை. அப்படி பார்த்துட்டு விட்டாளா. என்ன நடந்தது? கட்டழகன் தந்த விண்ணப்பம் ஒப்பினள் புன்னகையால். ஒரு சிரிப்பால அவன் கேட்ட விண்ணப்பத்துக்கு ஒத்துக்கிட்டாள். சற்று தலை குனிந்தே நடப்பாள். அவள் சங்கீத வாய்மொழி ஒன்றினிலே எண்ணம் முற்றும் அறிந்திடக் கூடுமென்றே அவள் முன்பு நடந்திட பின்தொடர்ந்தான். 1000 தான் புன்னகையில சம்மதம் தெரிஞ்சாலும் இந்த வாய்மொழி ஒன்று சொன்னா நல்லா இருக்குமே என்று சொல்லி அந்த எண்ணத்தோடையே அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கா. அவன் முன்னாடி போயிட்டு இருக்கா. சற்று தலை குனிந்தே நடப்பாள். அவள் சங்கீத வாய்மொழி ஒன்றினிலே எண்ணம் முற்றும் அறிந்திடக் கூடுமென்றே அவள் முன்பு நடந்திட பின்தொடர்ந்தான். பின்பு சிற்றிடை வாய் திறந்தாள். சிற்றிடை என்றது சின்ன இடையே உடைய பெண். அன்மொழி தொகை. சிற்றிடை வாய் திறந்தாள். அதான் இன்பத்தேனின் பெருக்கன்று செந்தமிழே. அதான் இன்பத்தேனின் பெருக்கன்று பெருக்கன்று செந்தமிழ. செந்தமிழ் இன்பத்தேனா பெருகின மாதிரி இருந்ததா. அவள் வாயை திறந்தாள். என்ன சொன்னாள்? சுற்றத்தார் மற்றவர் பார்த்திடுவார், என் தோழிகள் இப்பக்கம் வந்துடுவார். நீங்க என்ன கிட்ட வராதீங்க, தொடாதீங்க, அதெல்லாம் யாராவது பார்த்துட போறாங்க, என் தோழிகள் வந்துடுவாங்க. சுற்றத்தார் மற்றவர் பார்த்திடுவார், என் தோழிகள் இப்பக்கம் வந்துடுவார். என்ன எனக்கு சம்மதம் தான், இவங்க எல்லாம் கண்டுக்காம இருந்தால் அப்படின்னு சொன்னாலாம். காலை மலர்ந்தது. மாந்தர் எல்லாம் தங்கள் கண்மலர்ந்தே நடமாடுகின்றார். எல்லாரும் நடமாட ஆரம்பிச்சாங்க. இச்சோலையிலேயே இளமாமரங்கள் அடர் தோப்பினை நோக்கி வருகின்றார். இந்த சோலையில மாமரங்கள் அடர்ந்திருக்கிற தோப்பை நோக்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போறாள். 4 அடி சென்றனர். மாமரத்தின் கிளை நாற்புறம் சூழ்ந்திட்ட நல் விடுதி. நல்ல விடுதி ஹோட்டல். மாமரத்தின் கிளை நாற்புறம் சூழ்ந்திருக்குது. மூலக்கருத்து தெரிந்திருந்தும் அந்த மொய்குழல் விஷயம் எல்லாம் தெரியும். மூலக்கருத்து எல்லாம் தெரியும். ஏன் அண்ணன் கூட்டிட்டு வந்திருக்கான், பின்னாடி வந்திருக்கான் எல்லாம் தெரியும். இருந்தாலும் அந்த மொய்குழல் கேட்டாளா கூந்தல் அழகி. மூலக்கருத்து தெரிந்திருந்தும் அந்த மொய்குழல் யாது உந்தன் எண்ணம் என்றாள். என்ன நினைப்பு அப்படின்னு கேட்டாளாம். அவனும் பார்த்தான். என்ன சொல்லி இருப்பான் சொல்லுங்க பாப்போம். உன்னை எனக்கு கொடுத்துடு, நான் உனக்கு என்னை தந்திட அட்டி இல்லை. உன்னை எனக்கு கொடுத்துடு, நான் உனக்கு என்ன தந்துடுறேன், அதுல எந்த மறப்பும் இல்லை. மாணிக்கவாசர் சொன்னது ஞாபகம் இல்லையா? தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரார் குலோ சதுரர். அதானே சொல்றார். உன்னை எனக்கு கொடுத்து விடு, நான் உனக்கு என்னை தந்திட அட்டி இல்லை. இந்த கண்ணல் மொழிக்கு, அது இனிமையான கரும்பு மொழி, கண்ணல் மொழிக்கு கனிமொழியால் எட்டிக்காய் மொழியால் பதில் கூறுகிறாள். எட்டிக்காய் கசப்பான மொழியில அவள் பதில் சொன்னாளாம். சின்ன வயதினில் எந்தனையோர் பெருஞ்சீமான் மணந்தனன் செத்து விட்டான். சின்ன வயதினில் என்னை ஒரு பெருஞ்சீமான் மணந்தனன் அவன் செத்து விட்டான். எனில் அன்னது நான் செய்த குற்றம் என்று நான் அமங்கலை என்று கண்ணீர் சொரிந்தார். அது நான் செய்த குற்றம் இல்லை, ஆனால் நான் அமங்கலை, மங்களம் தேட லாயக்கில்லாதவள் என்று கண்ணீர் சொரிந்தாளாம். ஒரு வரலாறு சொல்லுவாங்க. ஒரு தலைவர் இருந்திருக்கிறார், தலைவியும் இருந்திருக்கிறார். அதாவது நாட்டில் உண்மையில அந்த அம்மா கணவன் இல்லாத ஒரு விதவை. இவர் அந்த அம்மா ஹிந்திக்காரிங்கிறதுனால அவருக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு டெல்லியில நடந்த ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்துல
அந்த அம்மா வர்றதுக்கு முன்னாடியே இந்த முண்டச்சி என்ன பண்றா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதே அங்கே இருந்து ஒரு பத்திரிகையாளர் தேடுன்னு தேடி எல்லாரையும் பிடிச்சு தமிழனை முண்டச்சின்னா என்னன்னு கேட்டு அது உண்மையில போய் சொல்லிட்டா. அந்த அம்மா பார்த்த உடனே இவரை பார்த்த உடனே கேட்டாங்களா, இஸ் இட் மை ஃபால்ட் டு பி எ விடோ அப்படின்னு கேட்டாங்களா. நான் விதவியா இருக்கிறது நான் செய்த தவறினாலா அப்படின்னு. அதுதான் இங்கே அவளும் சொல்றாள், சின்ன வயதினில் பெரும் சீமான் மணந்தனன் செத்து விட்டான் எனில் அன்னது நான் செய்த குற்றம் என்று, ஆனால் நான் அமங்கலை, நான் குற்றம் செய்யல, ஆனா அமங்கலைங்கிற பேர் எனக்கு என்று கண்ணீர் சொரிந்தாள். மணந்திட நெஞ்சில் வலிகுளதோ என்று வார்த்தை சொன்னாள். இப்ப சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிற உனக்கு தைரியம் இருக்கா? குப்பன் யோசித்தனன். எல்லா ஆண்களும் போல குப்பன் என்ன பண்றான்? யோசிக்கிறான். தன்னை தன்னை இணங்கென்று சொல்லது காதல் உள்ளம். ஒத்துக்கடா ஒத்துக்கடான்னு காதல் உள்ளம் சொல்லுது. தள் என்றது மூட வழக்கம் எல்லாம். இந்த சமூகத்தில் இருக்க மூட நம்பிக்கை எல்லாம் வேணாம் விட்டு, இது பிரச்சனையாகும் அப்படின்னு சொன்னது. இறைவனை நாடினாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க. மூட வழக்கம் எல்லாம். தலை வணங்கிய வண்ணம் தரையினிலே குப்பன் மாவிலை மெத்தையில் சாய்ந்து விட்டார். தலை வணங்கிய வண்ணம் தரையினிலே குப்பன் மாவிலை மெத்தையில், கீழே கொட்டியிருந்த மாவிலை மெத்தையில் சாய்ந்து விட்டார். பின் கணமொன்றிலே குப்பன் நெஞ்சினிலே சில கண்ணற்ற மூட உறவினரும், அவனு அப்படியே கண்ணை மூடினோன்னு அவனுக்கு முன்னாடி தோன்றுது, கண்ணற்ற மூட உறவினரும் வீதியில் பற்பல வீணர்களும் வேறு விதியற்ற சிற்சில பண்டிதரும் வந்து, சாதியில் உன்னை விலக்கிடுவோம், இப்படி பண்ணினேன்னா உன் தந்தையின் சொத்தையும் நீ இழப்பாய். உங்க அப்பா சொத்துல ஒன்னும் உனக்கு வராது. நம் ஆதி வழக்கத்தை மீறுகிறாய், நம்முடைய பாரம்பரியத்தை மீறுகிறாய். தாலி அறுத்தவளை மனம் ஒப்புகின்றாய், தாலி அறுத்தவளை கட்டிக்க போறேங்கிற. நல்ல கோதை ஒருத்தியை யாம் பார்த்து மனம் கூட்டி வைப்போம் என்று சத்தமிட்டார். அப்படி வந்து பேசுறார். நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறவடா, ஏண்டா இந்த யோசனை என்று. கூடிய மட்டிலும் யோசித்தனன் குப்பன். குள்ள சமூகத்தின் கட்டுகளை முன் வாடி குனிந்த தலை நிமிர்ந்தான். அந்த வஞ்சியை பார்த்தனன் மீண்டும் அவன், ஏடி வடிவத்தின் ஆதிக்கமே, இந்த அழகு என்ற ஆதிக்கமே, மூடர் எதிர்ப்பில் வெளிப்படும் நமது சக்தி, இந்த மூடர்களுடைய எதிர்ப்பில் நமது சக்தி வெளிப்படும். மற்றும் பேடி வழக்கங்கள் மூடத்தனம், இந்த பீடைகளே இங்கு சாத்திரங்கள். பேடி வழக்கங்கள் மூடத்தனம், இந்த பீடைகளே இங்கு சாத்திரங்கள். பாரதிதாசன் மட்டும் சொல்லல, மாணிக்கவாசகரும் சொல்லி இருக்கிறார். என்ன? உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரங்கள் என்று. அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு பெரிய உண்மையை சொல்றார். காதலடைதல் உயிர் இயற்கை. உயிர் உள்ளது எதுவா இருந்தாலும் அது காதல் வரண்டா. காதலடைதல் உயிர் இயற்கை. அது கட்டில் அகப்படும் தன்மையதோ, அது ஒரு கட்டுக்குள்ள அடங்காது. அது எந்த அணையா தடையா இருந்தாலும் உடைச்சுக்கிட்டு போகும். அடி சாதல் அடைவதும் காதலிலே, சாதல் அடைதலும் காதலிலே ஒரு தடங்கல் அடைவதும் ஒன்று கண்டாய். இனி நீ தடுமாற்றம் அகற்றிவிடு. கை நீட்டடி, சத்தியம் நான் மணப்பேன். அடி கோதை தொடங்கடி என்று சொன்னான். சத்தியம் நான் மணப்பேன், தொடங்கடி என்று சொன்னான். தொடங்கடி என்றால் அப்புறம் என்ன இருக்கும்? அழகா சொல்றார் பாரதிதாசன். இன்பம் கொள்ளை 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 மான் தோப்பில். இவ்வளவுதான் கவிதை. இப்போ இத வசனத்துல சொல்றதுக்கும் பாரதிதாசன் கவிதையா தமிழ்ல எழுதி காட்டினதுக்கும்
வித்தியாசம் இருக்கா இல்லையா? இத படிச்சவன் எங்கேயாவது தனக்கும் ஒரு விதவை பெண் மேல காதல் வந்தா அவளை கட்டிக்குவானா கட்டிக்க மாட்டானா? கட்டிக்கணும் என்கிற துணிச்சல இது அதிகரிக்குமா அதிகரிக்காதா? அந்த உணர்வில போய் ஒருவனை நெறிப்படுத்தணும். கண்டிப்பா கட்டிக்குவான். நல்ல பதில். அந்த உணர்வில போய் அவர் ஒருத்தனை நெறிப்படுத்தணும் என்று சொன்னால் அது அந்த பூசை நயம் மிக்க தமிழும் நம்முடைய நீர்மையுடன் கூடிய இசையும் சேர்ந்து வரணும். அதுதான் திருவாசகம் அமைப்பினது சிறப்பு. நான் இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் என்று தான் வந்தேன். ஆனா ஏற்கனவே உங்களுக்கு நேரமாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா? நேரமாகி போச்சா இல்லையா? சொல்லுங்க ஐயா. இல்லையா இன்னும் இருக்கலாம், இல்லையா இன்னும் கேட்கலாம். சரி சரி சரி, மகிழ்ச்சி. இப்போ பொதுவா ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிய ஒட்டி நம்ம எந்த வகையான உணர்வை அடைவோம்? சிலருக்கு ஒரு படுகொலையை பார்த்தா பரிதாபம் வரும், அழுகை வரும், துன்பம் வரும். சிலருக்கு அதே படுகொலையை பார்த்தா ஆவேசம் வரும், வஞ்சினம் வரும், பழி வாங்கணும்னு ஏற்கனவே பணிந்திருந்த மனசுல, குனிந்திருந்த மனசுல வீரம் வரும், துணிவு வரும். இப்போ இலங்கையில ஒரு தமிழர் படுகொலை நடந்தது. அதை பற்றி அண்மை காலத்துல பாடல் எழுதினவங்க எல்லாரும் கவிதைகள் பல எழுதியிருந்தாங்க. சிலர் சிடியாவும் வெளியிட்டிருந்தாங்க. அது எல்லாம் நான் கேட்டேன். எல்லா பாடலிலும் ஒரு ஒப்பாரி இருந்தது, இரக்கத்தை தூண்டுற மாதிரி இருந்தது. ஆனால் முதல்ல 1956ஆம் ஆண்டு அன்னைக்கு முதல் தனிச்சிங்கள சட்டம் இலங்கையில நிறைவேற்றப்பட்ட போது அங்கு ஒரு இனப்படுகொலை நடந்தது. சிங்கள மக்கள் தமிழர்களை கொன்று குவித்தார்கள். சிங்கள பகுதியில் இருந்த தமிழர்கள் எல்லாம் தாங்கள் சம்பாதித்த வீடு, வாசல், சொத்து எல்லாத்தையும் கைவிட்டு அவங்களுடைய வடக்குக்கும் கிழக்குக்கும் ஓடி சென்றார்கள். அந்த கொடுமையை பார்த்து பாரதிதாசன் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். அன்னைக்கு அவர் எழுதின பாடல். அந்த பாடல்ல பாரதிதாசன், ஐயோ தமிழனை இப்படி கொள்றாங்களே, யாரும் வாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, உங்களுக்காக யாருமே குரல் கொடுக்கல, கடைசி வரையும் எங்களை கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்னு இன்னைக்கு மாதிரி சொல்லல. அன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பாடல்ல தமிழா எழுந்துடுறா, துணிஞ்ச நில்லடா அப்படின்ற, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கால் தமிழன்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டவன்டா, ஓடுவாங்கடா. திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம். இந்த நட்சத்திரம், பூமி, கோள்கள் எல்லாத்தோடையும் பிறந்த தமிழோட நாங்கள் பிறந்தோம். நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. சிங்களந்தேர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரர் என்று ஊதூது சங்கே. சிங்களந்தேர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரர் என்று ஊதூது சங்கே என்று சொல்லி அவன் தோளை தட்டி கொடுக்கிறார், அடிதான்னு சொல்லி. அதுக்கு பதில் அவன் தீராதி தீரனா ஒரு முறை அடிச்சு சாச்சிட்டான். பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசம் என்று சங்கே முழங்கு. தமிழனுக்கு துன்பம் செய்தீங்க,
கொலவிழும் அப்படிங்கிறார். ஏனென்றால் எங்களுடைய தோள்கள் வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள். கங்கையைப் போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழங்கள் மூச்சாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு அப்படின்னு. அப்படி ஒரு வீரம் வருதா கேட்ட மாத்திரத்துல? இது அதாவது மனிதனை தட்டி எழுப்பணும், சோர்வாக்கி தூங்க வைக்கணும், தாளாட்டணும், எந்த ஒரு உணர்வுக்குள்ளையும் கொண்டு போகணும் என்று சொன்னால் இந்த கவிதை செய்யுள் மிகவும் முக்கியம். தமிழோடு இசை பாடல் மறந்து அறியேன் அப்படின்னு. இதே பாரதிதாசன் தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழனை பற்றி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஒரு கவிதை எழுதுவோம் அப்படின்னு கையில ஒரு பேனாவும் தாளும் எடுத்தாராம். எடுத்து சரி எடுத்துட்டு தன்னோட நிலைமையை எழுதுற. கவிதை எழுத இல்ல, தன்னோட நிலைமையை எழுதுற. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடு மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்கின்றார். எல்லாம் இருக்கிறாங்க. சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும். மாலை பொழுதினில் மேற்திசையில் விழும் மாணிக்க பரிதி காட்சி தரும். மேற்கில மறைகிற சூரியன் காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோள் உயர் வெப்பென்று சொல்லி வரைக என்னும். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. எல்லாம் வந்து என்ன பாடு பாடன்னு குவிச்சா. இவற்றிடையே அவருக்கு நெஞ்ச தொட்டது. இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். தூங்கிட்டு இருக்கிறான் ஐயா. அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. அதுதான் வந்து இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்தது. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை வந்துவிட்டால், எல்லாம் கேட்டுங்க, எல்லாரும் தமிழை படிச்சிருக்கிறான் என்ற நிலை வந்துவிட்டால், இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்திவிட்டால், துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகும், வீரம் வரும். இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்ற நிலை வந்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகும், வீரம் வரும். அப்படி என்று எழுதியிருக்கிறார் ஏடெடுத்தவர். அந்த பாரதிதாசன் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாம் இன்பத் தமிழ் கல்வி கற்கிறதுக்கு ஒரு ஏற்பாட்டை சுனிதா அம்மையார் செய்திருக்கிறார். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் திருமூலருக்கு அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக தமிழ் என்கிற தமிழ் கல்வியை நடத்துறதுக்கு ஆணை வாங்கி இருக்கிறார். நீங்கள் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று சொல்லி உங்களுடைய குழந்தைகளை கொண்டு வந்து அந்த ஆன்மீக கல்வியில சேர்த்தீங்க என்று சொன்னால் இந்த பாடல்களை எல்லாம் அவர்கள் தாங்கள் கற்று வீரத்தோட தூய்மையான நெஞ்சோட துன்பங்கள் இல்லாதவர்களாக வாழ்வார்கள், வருவார்கள். அதனாலே அந்த ஆன்மீக தமிழை கட்டி கேட்டு அவரிடத்துல அதுல சேர்த்துக்குங்க. ஏற்கனவே அவர் நடத்துற தமிழ் கல்வி பள்ளியில பாலர் தமிழ் என்று சொல்லி இங்க இருந்து தயாரித்து கொடுத்த நூல் இருக்கு. அதுல இந்த பாரதிதாசன் பாடல்கள், பாரதியார் பாடல்ல 1-2 இருக்கிறது. இப்ப காடு பற்றி அவர் பாடின முட்புதர்கள் மொய்த்ததரை எங்கும் இதில் முட்களும் கற்களும் நெருங்கும் மக்கள் இட்டடி எடுத்தெடுத்து வைக்கையிலே கால் தடுக்கும்
உள் நடுக்கும். கிட்டி மர வேர்கள் பல கூடும், அதன் கீழிருந்து பாம்பு விரைந்தோடும், மரம் அட்டையசை வால்புலியின் குட்டிகள் போய் தாய்ப்புலியை தேடும் பின் பாடும். இந்த பாடல்லாம் ஏற்கனவே அந்த புத்தகத்துல இருக்கு. இதெல்லாம் ஏன் இத ஓசை நயம் வெளிப்பட சொல்லி பழகிறதுல என்ன நன்மை உண்டாகும் சொல்லுங்க பாப்போம். அதாவது இவனுக்கு எப்படி இந்த கவிதை வருது, அது எப்படி பாரதிதாசனுக்கு மட்டும் இந்த கவிதை வருது, ஏன் எங்களுக்கு வராதா? ஓசை நயம்பட சொல்றது என்கிறது, அந்த ஓசை நயம்பட நாம சொல்லும் போதுதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ற மாதிரி. அதாவது அந்த பொருள் உணர்ந்து சொல்ற அந்த இடத்துக்கு போறோம். அந்த இடத்துக்கு போனோம் என்று சொன்னால் அந்த ஊரினின்று எழுபரஞ்சோதி என்ற மாதிரி உள்ள இருந்து அந்த தமிழ் ஊற்று வெளிப்படுற இடத்த அந்த பையன் பிடிச்சிடுவான். அதனாலதான் கலசனால கவிதை பாட முடியுது. என்ற இவ்வளவு திருவாசகத்தையும் இந்த மாதிரி எதையோ எல்லாம் தமிழ்ல படிச்சு அது உள்ள போய் இறங்கினதுல அந்த ஊற்று வெடிக்கிற இடம் அவனுக்கு எட்டிடுச்சு. அதனால அந்த ஊற்றில இருந்து வெளியே வரும். அதாவது தமிழுக்கு இருக்கிற ஓசநயம் என்று சொன்னா நெடிலெழுத்து நெட்டெழுத்து ஆவண்ணா. அதுக்கு நெடிலுக்கு 2 மாத்திரை. மாத்திரை என்றா ஒரு நொடி பொழுது அல்லது கண்ணை இமைக்கிற பொழுது 2 மாத்திரை. குரிலுக்கு 1 மாத்திரை. ஆனா அகரம் ஆகாரம். இந்த மாத்திரை கணக்குப்படி ஒரு கவிதைய ஒலிச்சிங்கன்னு சொன்னா, ஒரு தேவாரத்தை இசைச்சிங்கண்டா அதுக்குரிய பண் வந்துடும். நீங்க தனியா போய் பண்ணை சேர்ந்து கற்றுக்க தேவையில்லை. இப்ப பாருங்க, உங்கள பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சொற்றுணை வேதியன் சோதிவானவன். அதுக்கு பண்ணண்டா அந்த நெடிலெழுத்த கொஞ்சம் நீட்டி சொல்லும். சொற்றுணை நை நெடில், வேதியன் சோதி சோ, அது மாதிரி சொற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அந்த நெடிலாவும் குருளாவும் பார்த்தினா அதுக்குரிய பண் வந்துடும். அப்படியே படிச்சீங்கன்னா அந்த ஓசை நயமும் வந்துடும். இத கருத்துல கொண்டு திருவாசகத்தையும் இதே மாதிரி படிச்சு நீங்க உணரணும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு கவிதையை பயன்படுத்தணும், எழுதணும், படிக்கணும். ஏன் இந்த செய்யுள், ஏன் இந்த கவிதை, நமக்கு அடிப்படையில பேசுற கொச்சை தமிழ் மட்டும் போதுமே அப்படிங்கிற நினைப்பை இன்றோடு கைவிட்டு விடணும். ஆனந்த விடன்லையும் குமுதத்திலையும் வர்ற தமிழ் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எதையும் சாதிக்க முடியாது. செய்யுள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம பெருமை என்று சொல்லி எதையும் பேச முடியாது. அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் எல்லாம் உணரணும். அவற்றுக்கு உங்களுடைய கல்வியில உரிய இடம் கொடுக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில உரிய இடம் கொடுக்கணும். அதுதான் மேன்மையை தரும் தமிழுக்கும் தமிழருக்கும். சரி, இவ்வளவு போதும். இன்று நீங்க ஏதாவது ஐயம் சந்தேகம் இருந்து கேட்கறதானா கேளுங்க. இன்றைய பாடம் தமிழை பற்றி கேட்கலாம், கவிதையை பற்றி கேட்கலாம், திருவாசகத்தை பற்றி கேட்கலாம். சொல்லுங்க. ரொம்ப நல்ல கருத்தாக இருந்தது ஐயா நீங்க சொல்லி கொடுத்தது. சரி, இது ஒரு சின்ன பிள்ளைத்தனமான கேள்வி. சொல்லுங்க. ஐயா அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கிறார்கள், இருந்தாலும் திருப்பி கேளுங்க. சொல்லுங்க. ஓம்காரத்துக்கும் நமச்சிவாயத்துக்கும் என்ன ஐயா வித்தியாசம்? அதாவது ஓம் என்று சொன்னா, சுருக்கமா சொன்னா
உங்களுக்கு தெரிஞ்ச கதை ஒண்ணு இருக்கு, புராண கதை. அது என்னன்னு சொன்னா, முருகன் பிரம்மாவை குட்டி போட்டு சிறையில அடைக்கிறாருன்னு. அது ஏன் சிறையில அடைக்கிறாருன்னு சொன்னா, பிரணவத்தின் பொருள் அறியாமல் நீ எப்படி படைத்தல் தொழிலை செய்கிறாய் என்று சொல்லித்தான் சிறையில் அடைத்தாருங்கிற கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அவரை விடுவிக்க வந்த சிவபெருமான், உனக்கு தெரியுமா பிரணவத்தின் பொருள்னு கேட்கிறாரு. தெரியும் என்று சொல்லி, அப்ப எனக்கு சொல்லண்டா, முறைப்படி குருவிடம் உபதேசம் கேட்பது போல் நீங்கள் கேட்டால் நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார் என்றும், அது மாதிரி இறைவன் மண்டியிட்டு உபதேசம் கேட்ட பிரணவத்தின் பொருளை முருகன் சொல்ல கேட்ட இடம்தான் சுவாமி மலை என்றும் சொல்வார்கள். இந்த வரலாறு தெரியும் தானே? இதுல இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, பிரணவம் படைப்போடு தொடர்புடையது. அதனாலதான் அதை ஒரு வரியில இன்னும் கொஞ்சம் தெளிவாக்கி சொன்னால், உயிரோடு உயிரெப்ப பிறவி எடுக்குது, வினைகளோட சேர்ந்து கட்டுப்படும் போதுதான் பிறப்பெடுக்குது. அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, அது வரைக்கும் இல்ல. அந்த அறம்பாவம் என்ற அருங்கயிற்றால கட்டுறது என்றது பிரணவத்தால கட்டுறதுதான். ஓம் என்கிறது உயிரையும் வினைகளையும் சேர்த்து கட்டுவது. அது கட்டுப்பட்ட உடனே இந்த கர்ப்பத்துல இந்த உயிர் விழுது. ஆனால் நமச்சிவாய என்கிறது அவிழ்க்கிறது, விடுவிக்கிறது. ஆனா இந்த ஓங்காரமா, அதாவது மாய இருள மூழ்கி இருக்கிற உயிர் இந்த ஓங்காரத்தினால கட்டுப்பட்டு உள்ள வந்தால்தான், மனுஷனா பிறந்தால்தான் சிவத்தை உணர்ந்து விடுபடலாம். கட்டின பின்னாடிதான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் சிவம் தெரிய வருது. அதுக்கு பிறகுதான் அது விடுவிக்குது. ஆக இந்த ஓங்காரம் உள்ளே ஒலித்து கொண்டிருக்கு. ஆனால் ஓங்காரத்தையே சொல்லிக் கொண்டிருந்தால் அது கட்டுப்பட்டே இருப்போம். ஓங்காரத்தை விடுவிக்கிறதையும் கற்றதையும் ஒன்னா சேர்த்து சொல்றது எங்கேயும் வழக்கம் இல்லை. அது முரணானது. அப்படி யாரும் சொல்லவும் இல்லை. நம்முடைய நால்வர்ல அப்பரோ சுந்தரரோ சம்பந்தரோ மாணிக்கவாசரோ சொல்லவும் இல்லை. அதுல ஓங்காரத்துல ஓம் என்கிறதுல ஓ என்கிறது திறக்கிறது, உம்ன்றது மூடுறது, அதான் கட்டுறது. அப்ப அந்த ஓ என்கிறத நிறைய இடத்துல மாணிக்கவாசகர் சொல்லுவார். அரணே ஓவன்று திற திற போற்றியோ நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய இல்ல, அந்த ஓவை சொல்லி சொல்லி நமச்சிவாய சொல்லலாம். ஆனா அந்த உண்மையும் சேர்த்து சொல்லி நமச்சிவாய சொல்லக்கூடாது. இதுதான் அதனோட தாற்பயம். அப்ப மந்திரங்கள் எல்லாம் ஏதாவது ஒண்ணு கட்டுறதுக்கு தான், ஏதாவது ஒண்ணு நமக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு தான், நம்மோட சேர்க்கறதுக்கு தான். அதனால எந்த மந்திரத்தை சொன்னாலும் ஓம் என்று சொல்லித்தான் ஆரம்பிக்கணும். ஓம் சுக்லாம்பரதம், அந்த ஓம் என்று சொல்லாமல் மந்திரத்தை சொல்றது இல்ல. அது மாதிரி ஆடி நமக்கு உணர்த்தி நள்ளிருள் நட்டம் பயின்றாடி வெளியே கொண்டு வர்றவன் எந்த தேவாரம் திருவாசகன் தமிழ் பாட்டை பாடினாலும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லித்தான் பாட ஆரம்பிப்பாங்க. திருச்சிற்றம்பலம் வேண்டா சிதம்பரம், அங்கே ஆடிக்கொண்டிருக்கிற பெருமா. இதுதான் உண்மை. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? தெளிவா இருக்கா? இப்போ புரியுது ஐயா. நான் உங்கள் காணொலியை மீண்டும் ஒருமுறை நான் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா. சரி, கேளுங்க. புரியலைன்னா எத்தனை தடவை வேணாலும் நான் திரும்ப திரும்ப சொல்லித்தர தயாரா இருக்கிறேன். சரிதானா? வேற கேள்வி? அவ்வளவுதானா? சுனிதா இருக்கிறாங்களா வகுப்புல? இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன். கேள்வி இல்லையா? நீங்க அந்த கவிதை சொன்னா ஒரு உணர்வு வரும்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இந்த கார்ப்பரேட் வேர்ல்டுல கூட ஆர் ஈவன் நார்மலாவே லீடர்ஸ்லாம் ஒரு ஒரு உணர்வோட அந்த பேஷனோட பேசினா அந்த அக்செப்ட் பண்ணுவாங்க. ஈஸியா ஃபாலோவர்ஸ் ஈஸியா ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும்
அதுதான் நீங்க சொல்லும் போது ஞாபகம். அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆமா, வந்து லைக் வந்து ஒரு ஒரு உயிரோட்டமே இல்லாம சொல்ற லீடருக்கும் தன்னை அந்த பேஷனோட தன்னுடைய ஐடியாஸ வெளிப்படுத்தும் போது தானா அந்த உணர்வு போய் சேர்ந்து எல்லாருக்கும் அந்த இது பரவி எல்லாரும் பண்ணணும்ன்ற ஆசை வரும். அது மிகவும் மிகவும் சரியான ஒரு சொல். அதனாலதான் அண்ணா பேசினா தமிழ்நாடே அப்படியே கேட்டுட்டு இருந்தது அசராம. சரி, மகிழ்ச்சி. நீங்க பேசி முடித்துக் கொள்ளுங்கள் வகுப்ப. நான் இத்தோட முடித்துக் கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போ